காமாட்சி, என்னமா? சுவாமி அலங்காரம் எல்லாம் செஞ்சு குத்து விளக்கு ஏத்தி வச்சிருக்கு, பூவெல்லாம் எடுத்து வச்சிருக்கு, சாம்பிராணி தூபம் போட்டிருக்கு. பூஜைக்கு தயாரா இதெல்லாம் யார் செஞ்சது? இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்காங்களே விமலாமா, அவங்கதான் இதெல்லாம் செய்திருக்காங்க. அப்படியா? பூஜாரி அழகாவும் சுத்தமாவும் வச்சுக்கிறது எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஏற்பட்ட பழக்கம். அந்த நிர்மல் அம்மா உள்ளே பூஜை செய்யறாங்க. இந்த விமலா பக்கத்துல போய் நின்னுக்குன்னு தனக்கும் தெய்வ பக்தி சொல்லி ஆக்ட் பண்ணுது. இப்ப நம்ம என்ன செய்தோம் தெரியுமா? என்ன செய்யலாம் பாரு, இந்த ரெக்கார்ட போட்டு பாட வைக்குது. பாட வச்சா விமலா ரெக்கார்ட் டான்ஸ் காரி தானே. பாட்டு சத்தம் கேட்ட உடனே அது நல்லா டான்ஸ் ஆடுது. பூஜை ரூம்ல விமலா டான்ஸ் ஆடினா நிர்மல் அம்மா என்ன செய்யறாங்க? அவங்கள ஆடுவாங்களா? என்னத்துக்கு அவங்க ஆடுறாங்க? வயசாகல அவங்களுக்கு. விமலாவே நல்லா திட்டுறாங்க. இன்னும் இங்க வந்து ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுது. இது என்ன ஊடா இல்ல எக்ஸிபிஷனா? நிர்மலுக்கு நீ லாயக்கு இல்ல சொல்றாங்க. போடுங்க போடுங்க சீக்கிரம். என்ன மன்னிச்சிருங்கம்மா. பூஜாரிக்குள்ள நுழைஞ்சிட்டா நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு போயிடுவேன். எனக்கு சாமியே வந்துடும். இப்ப சாமி வந்துதான் நான் ஆடி மயங்கி விழுந்துட்டேன். இந்த சின்ன வயசுல இவ்வளவு ஒரு ஆழமான பக்தியா? உன்னுடைய தெய்வ நம்பிக்கையையும் பக்தி உணர்ச்சியையும் நான் ரொம்ப பாராட்டுறேம்மா. உங்க ஆசீர்வாதம்மா. நிர்மல், என்னம்மா? விமலாவை நான் சாதாரணமா தான் நினைச்சிருந்தேன். ஆனா பக்தியில அவ ரொம்ப சிறந்தவளா இருக்கடா. அம்மா, இருந்தாலும் அவ விஷயத்துல இன்னும் எனக்கு குழப்பம் தெரியல. ஒரு 2 நாள் போகட்டும், அப்புறம் முடிவு சொல்றேன். நிர்மல், ஃபாதர் வந்திருக்க. வாங்க ஃபாதர், ஓகே. என்ன சமாச்சாரம் ஃபாதர்? இன்னைக்கு டிசம்பர் 24 இல்லையா? வருஷம் இந்த ராத்திரியில நீங்க கிறிஸ்துமஸ் தாத்தாவை வந்து குழந்தைகளுக்கு பரிசு கொடுக்கிறது வழக்கமாச்சே. இன்னைக்கு விழாவுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். சாரி ஃபாதர், வெரி சாரி. என்னால அந்த விழாவில் கலந்துக்க முடியாது. நிர்மல். எஸ் ஃபாதர், இப்படி சொல்றதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. என்னால வர முடியாது. நீங்க முடியாதுன்னு சொல்றதுனால ஏமாற்ற அடைய போறது நான் இல்ல. நீங்க கிறிஸ்துமஸ் தாத்தாவை வந்து பரிசுகள் தெரிவிங்க நான் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த பச்சை குழந்தைகள் தான். ஆல் ரைட், நான் வரேன். இருங்க ஃபாதர், வருஷம் போற நீ இந்த வருஷம் முடியாதுன்னு என்ன அர்த்தம்? அம்மா, எனக்கு மனசு சரியில்லைம்மா. உனக்கு ஏன் மனசு சரியில்லைன்னு எனக்கு தெரியும். பேசாம போய் விழாவை நடத்தி கொடுத்துடு. சரி ஃபாதர், நான் வரேன். ராத்திரி 12 மணிக்கு நீங்க வந்தா போதும், நான் வரேன். My dear children, நீங்க எல்லாம் ரொம்ப நேரமா கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்காக வெயிட் பண்ணது இல்ல? பாப்பா, உங்க தாத்தாவுக்கு என்ன வயசு ஆகுது? 80 வயசு. அவருக்கு கண்ணு நல்லா தெரியுதா? சரியா தெரியல. 80 வயசு தாத்தாவுக்கே கண்ணு சரியா தெரியல. கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்கு 2000 வயசு மேல ஆகுது. அவருக்கு கண்ணு சரியா தெரியாது இல்லையா? அதனால அவர் வந்ததும் உங்க பேரெல்லாம் சொல்லி அவர் கூப்பிடுது. அப்ப நீங்க எல்லாரும் போய் அவர் கையில பரிசு வாங்கிக்குது. புரியுது?
ஆமா, அவன் ஏன் கண்ணு தெரியாதவன் மாதிரி வரணும்? சும்மா விளையாட்டுக்குமா, குருடம் மாதிரி ஆக்ட் பண்ணி ஆடினா பசங்களுக்கு எல்லாம் தமாஷா இருக்குதுன்னு நான் சொல்லிச்சு. நிர்மலும் சரின்னு சொல்லிச்சு. அதான். அப்படியா? நிர்மல், என்னடா இது? அம்மா, ஒண்ணும் இல்லம்மா, குழந்தைகளை சிரிக்க வைக்கிறதுக்காக கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சேன். வேண்டாப்பா, விளையாட்டுக்கு கூட நீ இப்படி செய்யாதே. நீ குருடனா நடிக்கிறது கூட என்னால தாங்க முடியாது. வா, வீட்டுக்கு போல. வாப்பா. நீங்க போங்க, நான் அதெல்லாம் அழிச்சிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துடு. நிர்மல், அம்மா போயிட்டுது, நாம போகுதா? நான் குருடனா நடிக்கிறதே தாங்க முடியலன்னு அம்மா சொல்றாங்களே, நான் உண்மையை எப்படிடா சொல்லுவேன்? நீங்களா? வாங்க வாங்க. ஏன் சார் அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வந்து உட்காருங்க. மெல்ல பேசு. நான் இங்க வந்திருக்கிறது வசந்திக்கு தெரிய வேண்டாம். ஆமா, இன்னைக்கு எவ்வளவு பேஷன்ஸ்? 63 சார். அப்ப நாளுக்கு நாள் முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லு. நிச்சயமா சார். கவலையோட வந்தேன், இப்ப நான் சந்தோஷமா போறேன். சார், உங்களுக்கு எங்க டாக்டர் அம்மாக்கும் ஏதோ மனஸ்தாபம்னு கேள்விப்பட்டேன். ஆனா அவங்க முன்னேற்றத்துல நீங்க இவ்வளவு அக்கறையா இருக்கீங்களே, அது எப்படின்னு தான் எனக்கு புரியல சார். அது வசந்திக்கு தான் புரியும். வசந்தி ஒண்ணு கூப்பிடுறப்போ. எஸ் டாக்டர். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்னம்மா? இது லூயி ஆம்ஸ்டாங் ரெக்கார்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் நிர்மலுக்காக, எனக்கு அவருக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம். இதை நீயே கொண்டு போய் கொடுத்துரு. ஏன் சிரிக்கிற? உங்களுக்குள்ள ஏதோ மனஸ்தாபம்னு சொல்றீங்க. ஆனா ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அன்பையும் கரிசனத்தையும் நினைச்சா சிரிப்பு வருது. நானும் நிர்மலும் எங்க வாழ்க்கையில இணையவே முடியாது. ஆனா அவருடைய முன்னேற்றத்தை பத்தி என்னால கவலைப்படாம இருக்கவும் முடியாது. ஏன்னா அது என் உரிமை. அந்த குடும்பத்துக்கு நான் தான் எப்பவுமே டாக்டர். அது என் கடமை. அது எப்படிமா? எனக்கு புரியுது. அது நிர்மலுக்கு மட்டும்தான் புரியும். என்ன என்ன திருன்னு திருட்டு மணி முடிக்கிறீங்க? என்ன விஷயம்? நானே வெங்காய வடை வாங்கிட்டு வந்திருக்குது. ஐயோ, என் மேல உங்களுக்கு எவ்வளவு ஆசை இருந்தா எனக்காக நீங்க வெங்காய வடை வாங்கிட்டு வந்திருப்பீங்க. தொடாத, உனக்கு இல்ல, நிர்மலா அம்மாவுக்கு. என்ன சொன்னீங்க? வர வர நீங்க இவ்வளவு மோசமா போவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. கர்மம் கர்மம், நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு சொல்லுது. என்ன சொல்றீங்க? நிர்மல் அம்மாவுக்கும் வெங்காயம் சொன்னா பிடிக்காது. வெங்காயம் யாராவது கொடுத்தா அதுக்கு கோபம் வருது. நேருக்கு வாங்கிட்டு வந்தீங்க. இதே விமலா கையிலே கொடுத்து நிர்மல் அம்மா கையிலே கொடுக்க சொன்னா நிர்மல் அம்மாவுக்கு விமலா மேலே கோபம் வருது. ஐயா, ஐடியா. விமலா கொண்டு போய் இந்த வடையை அந்த அம்மா கிட்ட கொடுக்க போறா. உடனே அந்த அம்மா வாங்கி சாப்பிட போறாங்க. அப்போ நாம 2 பேரும் அங்க போய் தின்னாதீங்க தின்னாதீங்க வெங்காயம் வெங்காயம் சொல்லுது. உடனே இந்த அம்மாவுக்கு கோபம் வந்து விமலாவை திட்ட போறாங்க. உடனே விமலா இந்த வீடு வாடா புருஷன் வாடா சொல்லி வீட்டை விட்டு வெளியில ஓடுது. நான் விமலா பின்னாலே ஓடுது. வேடிக்கை பார்க்க வருது வருது. குடுக்குது குடுக்குது. விமலா கண்ணு, என்ன இது பாரு, வடை. அந்த அம்மாவுக்கு வடைன்னா ரொம்ப பிடிக்குமா, அதனால இதை கொண்டு போய் கொடுத்து நல்லா காக்கா பிடி. காக்கா தானே, பிரமாதமா பிடிக்கிறேன். நீ பிடித்த பிடி பிடி. அம்மா, வடை சூடா இருக்கு, சாப்பிடுங்கம்மா. வடையா? ஆமாம்மா, உங்களுக்காக நானே தயார் பண்ணது. சாப்பிடுங்கம்மா. அப்படியா? சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்க. ஏன்? உங்களுக்கு வெங்காய வடை பிடிக்காதுன்னு இப்பதான் வேலைக்காரி சொன்னா. நீங்க சாப்பிடுறது வெங்காய வடை. வெங்காய வடையா? ஆமா. பரவாயில்ல, துப்புங்கம்மா. ஆண்டவனே, இப்படியும் ஒரு பொண்ணா? நான் வாந்தி எடுத்ததை கையில ஏந்திக்கிட்டு போறாளே. இந்த காலத்துல பெத்த பொண்ணு கூட இப்படி பணிவிட செய்வாளா? தங்கமான பொண்ணப்பா உன் தங்கச்சி. என்னங்க, கிணறு வெட்ட பூதம் கிளம்புன மாதிரி கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கன்னு பார்த்தா
அந்த அம்மா விமலாவை புகழவே ஆரம்பிச்சுட்டாங்களே, இப்ப என்னங்க செய்ய போறீங்க? கொஞ்சம் இரு. நான் வெங்காய வடை தின்னதும் நீ தின்னதும் நான் வெங்காய விட உங்க ஐடியாவும் நீங்கள். மா தாயே, 2 கண்ணும் தெரியாத குருடம்மா, ஏதாவது பிச்சை போடுங்க தாயே. இந்தா, குடி. அடே, டேய், டேய், பையா. என்னடா நீ பார்த்து கூட்டிட்டு போக கூடாது? கையில கம்பு இருந்ததுங்க, அது யாரோ திருடிக்கிட்டு போயிட்டாங்க. நம்பாவமே. ஐயா கொஞ்சம் இருங்க, இதோ வரேன். ஐயா இத வச்சுக்க. மகராஜனா நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. ஐயோ பாவம், ராத்திரி பகல் 2 நேரமும் அவனுக்கு கண்ணு தெரியாது இல்லையா நிர்மல்? என்ன குத்தி காட்டுறியா? எனக்கு ஆறுதலா இருக்க வேண்டாம். என் மனசை புண்படுத்தாமையாவது இருக்க கூடாது. இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற ஒரே பொழுதுபோக்கு உங்களை சீண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறது தானே. நீ ஒரு ராட்சசி. நீ இருக்கிற இடம் நான். உன் முகத்துல முழிக்கிறதே பாவம். உன்னை விட்டு விலகி இருந்தாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். நான் எங்கேயாவது போய் தொலைறேன். போங்க போங்க, நீங்க எங்க போவீங்கன்னு எனக்கு தெரியும்.